சார் பா ரஞ்சித் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தங்கலான். இந்த படம் வந்து ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க, உங்களுடைய பார்வைக்கு சொல்லுங்கள். இல்லை, தங்கலான் படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கடந்த ஒரு மாத காலமாக ஏற்படுத்தியிருந்தது. காரணம், ரஞ்சித் அட்டகத்திலிருந்து மெட்ராஸ் இப்படி பல படங்களை தலித் மக்களினுடைய வரலாறுகளை நீங்கள் சொட்ட சொட்ட அந்த இரத்த சொட்ட சொட்ட வியர்வை சொட்ட சொட்ட அந்த மக்களுடைய உழைப்பை 1% கூட சிந்தாமல் சிதறாமல் பிசிறில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், ஒரு நல்ல டைரக்டர். இப்படி ஒரு பெயர் ரஞ்சித்துக்கு இருக்குது. ரஜினியுடைய காலா கபாலி, ரஜினியை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு தலித் அரசியலை உள்ளே புகுத்திய ஒரு சிறந்த இயக்குனர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தங்கலான் ஆங்கிலேயன் காலத்தில் தங்க வயலில், கர்நாடகா தங்க வயலில் ஏறக்குறைய பூமிக்கு அடியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி தமிழர்கள் தான் கன்னடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கன்னடர்கள் அல்ல. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் கன்னடர்கள் என்று 2 மொழி உருவாகிவிட்டது. அதனால் அவர்கள் மொழி வாரியாக கன்னடர்களாகிவிட்டார்கள். ஆனால் கன்னடர்கள் ஆன பிறகு தங்க வயலில் வேலை செய்வதற்கு தமிழகத்துக்கு தலித்துக்கள் தான் அழைத்து செல்லப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களால். அந்த கதை தான், அந்த கரு தான் தங்கலானாக மாறுகிறது என்ற எதிர்பார்ப்பு ஒரு மாத காலமாக இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேதியிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது. தங்கத்தை எடுப்பவன் தங்கலான். இந்த படத்தில் விக்ரமுடைய நடிப்பு என்பது உண்மையாகவே ஹாலிவுட்டை மிஞ்சக்கூடிய நடிப்பு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் எப்படி முதல் படம் சேதுல இருந்து அவருடைய நடிப்பை தமிழகத்தில் முத்திரை பதிக்கிறாரோ அதே போல தான் அந்த தங்கலானுடைய நடிப்பு. விக்ரமை பொறுத்தவரை படம் முழுக்க விக்ரமாக இல்லை. அவர் ஒரு ஹாலிவுட்டு ஆங்கிலேய நடிகரைக்கு மிஞ்சுகிற வகையில் அவருடைய அந்த நடிப்பு தேசிய விருதுக்கு தள்ளி கொண்டு போகிறது. ஆனால் தமிழகத்தில் இருந்து அந்த தங்க வயலுக்கு, கர்நாடகா கோலார் தங்க வயலுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய முழு வரலாறை அத்தனை பேருமே பண்ணை அடிமைகளாக இருந்து பண்ணையாளர்களால் கசக்கி பிழியப்பட்டு வாழ்க்கையே இல்லாமல், நீங்கள் ஆங்கிலேயங்கிறத ஒரு 180-200 வருடங்களுக்கு முன்பு உலகம் முழுக்க பயணப்பட்டார்கள். நீங்கள் தங்க வயல், கோலார் தங்க வயல் மட்டுமல்ல, இலங்கை, பிஜி தீவு, மலேசியா, சிங்கப்பூர் ரப்பர் தோட்டம், வட அமெரிக்க காடுகள், இப்படி உலகம் முழுக்க தமிழர்கள் கப்பலிலே ஏறி பயணப்பட்டார்கள். உலகம் முழுக்க. ஏன்னா நிலம் புடுங்கப்பட்டது. நீங்கள் விஜயநகர பேரரசுகளால் தெலுங்கு படையெடுப்பு வந்த பிறகு தமிழர்கள் உடைய நிலம் புடுங்கப்பட்ட பிறகு இரவோடு இரவு அகதியாயிட்டான். இந்த கதையைத்தான் தங்கலான் கோலார் தங்க வயலில் தமிழர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள். இன்றைக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள தங்க வயல் உழைப்பை தமிழர்கள் முழுமையாக இந்த படத்தில் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த படத்தில் முழுக்க டைரக்டராக இருந்த ரஞ்சித் ஒரு அரசியல் தலைவனாக மாறி இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த படத்தில் ஒரு தொடர்ச்சி இல்லை. இந்த படத்தில் நிறையா இடைச்சொருகள், காட்சிகள் ஒரு தொடர்ச்சியாக இல்லை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தவில்லை. காட்சிகள் அனைத்துமே புகுத்தப்படுகிறது. இந்த காட்சியில், கதையில் கவனம் செலுத்தி இருந்தால் ரஞ்சித் கண்டிப்பாக இது ஒரு ஹாலிவுட் அளவுக்கு பேசப்படுகிற படமாக மாறி இருக்கும். இருந்த பொழுதிலும் ரஞ்சித் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ரஞ்சித் அவர்கள் இயக்குனராக மட்டுமே இருக்க வேண்டும். அவர் நீள அரசியல்வாதியாக மாறுவதை தமிழ் திரைப்பட உலகம் ரசிக்கவில்லை. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இயக்குனராகவே வாழ வேண்டும், இயக்குனராகவே இருக்க வேண்டும்
என்பது தான் ரசிகர்களுடைய விருப்பம். இவர் அரசியல் வாடை அடித்த பிறகு அரசியல் பாதி, திரைப்படம் பாதி, மனிதன் பாதி, மிருகம் பாதி. இதில் நீங்கள் அரசியல்வாதி ரஞ்சித் இயக்குனரில் தொலைந்து போயிருக்கிறார். இயக்குனராக இருந்த அட்டகத்தி இயக்குனர் வட சென்னை அரசியலை முழுமையாக பதிவு செய்த ரஞ்சித்தை தங்கலான் படத்தில் தொலைந்து போயிருக்கிறார், காணவில்லை என்பதுதான் ரசிகர்களுடைய வருத்தமாக இருக்குது. இந்த தங்கலான் படத்தில் ஒரு தொடர்ச்சி இல்லை. அதாவது நீங்கள் திரை விமர்சகர் என்ன சொல்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போது ரஞ்சித்தை கொண்டாடுகிற தமிழகம் அவரை இயக்குனர் முகமாக மட்டுமே பார்க்க ஆசைப்படுகிறது. இவர் அரசியலுக்கு வந்த பிறகு கமலஹாசன் உலக நாயகன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியன் 2ல் பல காட்சிகள் சமரசம் செய்திருக்கிறார். சங்கரும் கமலஹாசனும் இணைந்து பணியாற்றியது, சங்கருடைய முத்திரையும் அங்கு பதிக்கப்படவில்லை, கமலஹாசனுடைய முத்திரையும் அங்கு பதிக்கப்படவில்லை. இந்த இரண்டு விஷயம் கமலஹாசன் அரசியலுக்கு சில சமரசம் செய்ய வேண்டி வந்ததனால் அவர் தொலைந்து போயிருக்கிறார். அதே கதை தான் தங்கலான் படத்தில் இயக்குனர் ரஞ்சித் தொலைந்து போயிருக்கிறார். ரஞ்சித் அரசியலை தவிர்த்து திரைப்படத்தில் கவனம் செலுத்தி இருந்தால் காட்சிக்கு காட்சி ஹாலிவுட்டை நினைவுபடுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அது செய்யலை. காரணம், கவனம் திசை திருப்பப்பட்டிருக்கு, கவனம் சிதறி இருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்த திரை விமர்சகர்களால் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. விக்ரம் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார். விக்ரம் இந்த படத்தில் பல காட்சிகளை விரட்டி இருக்கிறார். தேசிய விருதுக்கு அவர் தகுதி வாய்ந்தவராக மாறி இருக்கிறார். விக்ரம் தேசிய விருதுக்கு தயார்படுத்தியது இயக்குனர் ரஞ்சித் தான். ஆனால் விக்ரம் தேசிய விருதுக்கு தயார்படுத்திய இயக்குனர் ரஞ்சித் தான் தயாராகவில்லை. அதுதான் இப்போ மிகப்பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. இந்த தங்கலான் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. தங்கலான் படம் தமிழர்களுடைய கோலார் தங்க வயலில் தமிழர்கள் சிந்திய அந்த வியர்வையும் இரத்தத்தையும் முழுமையாக படம் பிடித்து கொடுத்திருக்கிறார். இருந்த போதிலும் ரசிகர்களை கட்டி போட மறந்து விட்டார். கடந்த காலங்களிலே பல திரைப்படங்களில் முத்திரை பதித்த ரஞ்சித் அவர்கள் ரசிகர்களை திரையரங்குக்குள் கட்டி போட மறந்து விட்டார். காரணம், அவருக்கு அது திரைப்பட அறிவை தாண்டி நிறைய அரசியல் அறிவு அவர் ஆட்கொண்டதால் அவர் எங்கே தொலைந்து போயிருக்கிறார் என்பதுதான் அவர் மீது உள்ள விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. கடந்த கால ரஞ்சித்தை தங்கலான் படத்தில் காண முடியவில்லை. கடந்த காலத்தில் இருந்த ரஞ்சித் அவர்கள் பல படங்களில் ரஜினியை வைத்து படம் கொடுத்த ரஞ்சித் விக்ரமுக்கு போதிய திரை கவனம் செலுத்தப்படவில்லை. இந்த படம் ஒரு மிகப்பெரிய அரசியல் சறுக்களை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் கலப்பில்லாத படமாக தங்கலான் இருந்திருந்தால் மீண்டும் இது பெரிய அளவில் மெருகூட்டப்பட்டிருக்கும். அரசியலில் கலந்ததனால், அரசியல் படத்தில் கலந்த காரணத்தினால தங்கலான் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு இயக்குனராக மட்டுமே ரசிகன் பார்க்க ஆசைப்படுகிறான். இயக்குனர் வேறு, அரசியல் ரஞ்சித் வேறு. அரசியல் ரஞ்சித் அரசியல்வாதிகளுக்குத்தான் தேவை. ஆனால் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித்தை தான் கலையுலகம் கொண்டாடுகிறது. அதனால் இந்த தங்கலான் படத்தின் மூலம் ஒரு அறிவிப்பு, ரசிகன் ரஞ்சித்தை கடந்த கால ரஞ்சித்தாகத்தான் தேட நினைக்கிறான், பார்க்க நினைக்கிறான். அதை அவர் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த படத்தின் மூலம் ரசிகர்கள் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. இதை ரஞ்சித் கண்டிப்பாக செய்வார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.